அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 108வது அப்டேட்டை பார்க்குறோம். 108வது அப்டேட்டை பார்க்க போகிறதுக்கு முன்பு உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். என்ன இது லொக்கேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு. காலையிலேயே உங்ககிட்ட லீவ் லெட்டரை சப்மிட் பண்ணியிருந்தேன். பெரும்பாலான நபர்கள் ஓகே ஒன்றும் பர்மிஷன் கிராண்டட் அப்படின்றதுனால அப்படியே அங்கேருந்து கிளம்பி வேற ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன். இந்த லொக்கேஷன் வந்தாலுமே உங்களுக்கு காலை வரவே கிட்டத்தட்ட பதிவுகளை கொடுத்துடலாம். பட் டைமிங் தான் கொஞ்சம் மிஸ் ஆகும். இருந்தாலும் அப்பப்போ இருக்கக்கூடிய சுட சுட தகவல்களை ஓரளவுக்கு இரவு பதிவுகளும் இப்போ இருக்கக்கூடிய பதிவுகளும் காலையிலேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். F-15 போர் விமானம் சுட்டு வீழ்த்தியதை அமெரிக்கா தரப்பில் ஒத்துக்கலை அப்படின்னாலுமே சும்மா சல்லடை போட்டு அலசி அலசி தேடிட்டு இருக்காங்க ஈரானுடைய பகுதியில். இன்றைக்கி ஈரான் ஒரு ருத்ர தாண்டவமே ஆடி இருந்ததை பார்க்க முடிந்தது. குவைத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறு அடிச்சிருக்காங்க. அபுதாபியில் இருக்கக்கூடிய டீசாலினேஷன் பிளான்ட் அடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் தொடர்ந்து அரபு நாடுகளை குறிவைக்க ஆரம்பித்து விட்டது. தாக்குதல்களின் உக்கரம் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றிருக்கிறது. ஈரான் என்ன விதமான மிரட்டலை விடுத்திருக்கிறது, அமெரிக்கா என்ன விதமான நிகழ்வுகளை எடுக்க போகிறாங்கன்ற பதிவுகளை பார்த்தலாம். ஸோ வீடியோவில் பார்த்த முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணி வீடியோ கொடுக்கலாம். காலை பதிவிலே சொல்லியிருந்தோம், அமெரிக்க தரப்பில் F-15 போர் விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொன்னதுக்கு இவங்க சென்காம் நகி நகி குச் கத்தி ஹே அப்படின்ற மாதிரிலாம் மறுத்துட்டாங்க. பட் ஆனால் அங்கேயே நீங்கள் மறுத்தாலுமே ஏன் அந்த இடத்துல சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு பதிவு கூட நம்ம போன பதிவில் போட்டிருந்தோம். பட் இந்த பதிவில் பாருங்கள், அடுத்தடுத்த ஹெலிகாப்டர்கள், இராணுவ ஹெலிகாப்டர்லேருந்து எல்லாமே குறிப்பிட்ட ஒரு பகுதியில் பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க. எங்கேயாவது உதிரி பாகங்கள் கிடைத்து விடுமான்ட்டு. பட் உதிரி பாகங்களை எடுத்து ஆல்ரெடி ஃபோட்டோலாம் எடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. யார்? ஈரான் தரப்பில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய விமானிகள் ஏதாவது எங்கேயாவது இருப்பாரா, ஏன்னா அவர் பேராஷூட் கட்டி இறங்கியிருப்பாரா அப்படின்றது தான் பெரிய சந்தேகமாக இருக்குது. அதனால் விமானிகள் இன்னும் இவங்க கைக்கு கிடைக்கல, இல்லை சுட்டு வீழ்த்திட்டாங்களான்னு தெரியல. ஆனால் சுட்டு வீழ்த்தினதில் அவர் இறந்துட்டாரான்னு தெரியல. அங்கே ரொம்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலை. ஸோ இதற்கு முன்பு அப்படி இப்படின்னு கிளைம் பண்ணியிருந்தா கூட இந்த தடவை நிறைய ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறது ஈரான் தரப்பில். நார்மலாகவே அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் நாங்கள் தான் பயங்கரமாக சிறந்த போர் விமானங்கள் அப்படின்ட்டு F-15 இருக்கட்டும், F-35 இருக்கட்டும் பயங்கரமாக மார்த்தட்டிட்டு இருந்தாங்க. பட் இந்த தாக்குதல் என்பது அவங்க லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்துக்கு கொஞ்சம் பேக்ட்ராப்பாக இருக்கும்னு பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் ஈரான் தனது 91வது அலையில் மறுபடியும் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ஏற்கனவே நேற்று இரவு நடத்திய தாக்குதலில் டெல்லவியூ நேரடியாக ஹிட் அடிச்சிருந்தாங்க. ஒரு 7லிருந்து ஒரு 8 வீடுகள் மீது பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. அந்த நேரடியாக நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் அவங்க இராணுவத்துக்கு தேவையான வேர் ஹவுஸ் அடிச்சிட்டுன்னு சொன்னாலும் இவங்க சிப் மேக்கிங் கம்பெனி அப்படின்ற மாதிரிலாம் தான் சொன்னாங்க. இப்போ பாலஸ்தீன் பகுதியை நோக்கி ஒரு ஏவுகணையும், அது இல்லாமல் எய்ஃபா பகுதியை நோக்கியும் ஒரு ஏவுகணையும், கிட்டத்தட்ட பாலஸ்தீன் பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு கிரியாட் அப்படின்ற பகுதி, எய்ஃபா பகுதியிலும் 7 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் கொத்து குண்டுகளாக வீசியிருக்காங்க ஈரான் தரப்பில். மிகப்பெரிய ஒரு தாக்குதல்களை பார்க்க முடிகிறது. ஒரு சில இடத்துல கார்கள்லாம் பற்றி எரியுது. அங்கே இருக்கக்கூடிய ரோடுகள் மீதெல்லாம் தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த 8 இடங்கள் மட்டும் இல்லாமல் மறுபடியும் அடுத்த ஒரு அலையும் அனுப்பியிருந்தாங்க 92வது அலையில். இந்த 92வது அலையில் ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுடைய வேர் ஹவுஸ் யூஏஇயில் கூகுள் சென்டரோட வேர் ஹவுஸ், நீங்கள் கூகுள் மேப்பை தேடி பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அதற்கு மிக முக்கியமான ஆதாரங்களாக இருக்கக்கூடிய அந்த வேர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நாங்கள் தாக்குதலை நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரிலான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ ஈரான் இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால் மக்களே, மேபி இன்று இரவோ இல்லை நாளையோ கடுமையான நீங்கள் தாக்குதலை மிகப்பெரிய அளவுக்கு பார்க்க போகிறீங்க. ஏன்னா இன்றைக்கி காலையிலிருந்தே அங்கே அமெரிக்கானுடைய போர் விமானங்கள் சாரை கட்டி வரிசையாக வந்து கொண்டே இருந்தது ஈரானை நோக்கி. இதுதான் நான் ரொம்ப நாளாக அந்த போர் ஆரம்பிச்சு முன்னாடி பார்த்தேன், இடையில கூட பார்த்தேன். பட் இந்த தடவை ஒரு பெரிய ஹிட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது மக்களே. நான் இப்போ கூட ஒரு 2-3 பகுதிகளை தாக்கல் நான் வரும்போது கூட நடத்திட்டு தான் இருந்தாங்க. அதை எல்லாமே தொகுத்து உங்களுக்கு இரவு பதிவுல சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட சிராஸ்ன்ற பகுதியில் அதிகமான தாக்குதல் பார்க்க முடிஞ்சது. தெஹ்ரானில் மறுபடியும் பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல்களை பார்க்க முடிஞ்சுது. இந்த தாக்குதல்லாம் தாண்டி இவங்க 2 நாடுகளை மிகப்பெரிய அளவுக்கு குறி வைத்திருக்காங்க. ஒன்று குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கிணறு ஒன்று அடிச்சிட்டாங்க. அந்த எண்ணெய் கிணறு ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு இப்போ கூட 3,40,000 பேரல் அளவுக்கு
ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய யூனிட்டை வந்து அடிச்சிட்டாங்க. இப்போ தான் தடுமாறி கொஞ்சம் சரி பண்ணியிருந்தோம்னு சொன்னாங்க. பட் அங்கே ஒரு எண்ணெய் கிணறும், அபுதாபியில் இருக்கக்கூடிய டீசாலினேஷன் பிளான்ட், அதாவது 2 இடத்துலையுமே வந்து அபுதாபியில் இருக்கிற பகுதியும் சரி, குவைத்தில் இருக்கக்கூடிய பகுதியும் டீசாலினேஷன் பிளான்ட் அடிச்சிட்டாங்க. அமெரிக்க நிறுவனங்களை தொடர்ந்து நாங்கள் குறி வைத்திருக்கிறோன்றாங்க. ஸோ அந்த 92வது அலையில் 50க்கும் மேற்பட்ட டார்கெட்டை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பதிவுகளும் அந்த வண்ணமாக தான் இருக்குது. தாக்கல் நடத்திய பதிவுகள் மறுபடியும் அரபு நாடுகளில் இடையில ஒரு 4-5 நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாங்க நம்ம மக்கள். கொஞ்சம் இதுக்கு முன்னெல்லாம் திடீர்னு வெடி சத்தங்கள் வரும், மக்கள் தூங்க முடியலன்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. மறுபடியும் அந்த பாலம் பிரிட்ஜ் ஒன்று அடித்தாங்க பார்த்தியா, அந்த கராச்சின்ற பிரிட்ஜ், அதை அடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. அமெரிக்கா வந்து இப்போ நீ அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்னா நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இன்று இரவே அடிப்பதற்கான வாய்ப்புகள், இன்று இரவுலாம் நாளை 2-3 நாளில் இந்த போர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஸோ நான் உங்ககிட்ட என்ன கடைசியாக ஒரு பாயிண்ட் சொன்னேன் அப்படின்னா, ஒன்று ரேடியேஷன் கசிவு வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன அணு ஆயுதம் போடுற ரேஞ்சுக்காவது போயிடுவாங்க போல். அந்த மாதிரி இந்த யுத்தம் வந்து அடுத்த லெவல், பதிலுக்கு பதில் மிரட்டல், ஏட்டிக்கு போட்டி ஏகாம்பரம் மாதிரி 2 தரப்புலையும் சளைத்தவர்கள் இல்லை போல். ஈரான் கடுமையாக டஃப் கொடுக்குறாங்க, பயங்கரமாக டஃப் கொடுக்குறாங்க. பட் என்னன்னா, நம்ம படத்தெல்லாம் எப்பவுமே ஹீரோ என்ன பண்ணுவாங்க, ஒரு கருத்தை சொல்ல வரணும்னா பக்கத்தில் வில்லனை சப்புன்னு அப்பப்பி அந்த கருத்தை சொல்லுவாங்க. அதுக்காகவே வில்லனில் காமெடின்னு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நடுவில் வந்து இப்போ மாட்டிக்கிட்டது அரபு நாடுகள் தான். இஸ்ரேல் பாதிப்புகள், அமெரிக்கா பாதிப்புகள், இதையெல்லாம் தாண்டி அரபு நாடுகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை விட நம்ம இப்போ மிக ஒரு முக்கியமான நபர் யாருங்க, பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள்கிட்ட கொஞ்சம் பேச போயிடலாம். ஏன்னா மேக்ரன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, போதும் இந்த அமெரிக்காவுடைய போலிகளும் புரட்டுகளும், நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் ஒரு கதைகளை சொல்லி, இன்னைக்கு ஒரு கதையை சொல்றாரு, நாளைக்கு ஒரு கதையை சொல்றாரு, ஒரு நிரந்தரம் இல்லை. சீனா அதுக்கு மேல. அதனால இந்த 2 நாடுகளுக்கும் அடிமையான வாழ்க்கை வாழ்ந்தது போதும், விடுதலை பெறலாம். ஒருவேளை அவங்க பாட்டிக்கிட்ட இருந்து விடுதலை பெறலாம்னு நினைச்சு இப்படி வெறித்தனமா பேசலாம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இந்த சீனா கிட்டேயும் அமெரிக்கா கிட்ட இருந்து விடுதலை, அவ்வளவுதான். இவங்க கிட்ட இருந்து நாங்க அடிமை நாடாக இருக்க விரும்பலன்றாரு. அப்ப இத்தனை நாள் நீங்க அடிமையா இருந்தீங்க நீங்க நினைக்கிறீங்களா ஐரோப்பா? அதுக்கு எனக்கு விளக்கம் தெரிஞ்சா போதும். அப்ப இத்தனை நாள் தேடி நம்ம பேசிட்டு இருந்தோமே, ஐரோப்பா கிட்டத்தட்ட அமெரிக்காவின் பப்பட்டா இருக்கீங்கன்னு சொல்லும் போதெல்லாம் இல்லை நகையேன்ற மாதிரிலாம் சொன்னவங்களுக்கு இன்னைக்கு அவர் வாயால எஸ் நாங்கள் அடிமைகளாக இருந்தோம், இனி இந்த அடிமைகளுக்கு விடுதலை, இனி இந்த ஐரோப்பா நாடுகள்லாம் இணைந்து சக்தி மிக்க ஒரு நாடா உருவாக்க போறோம். ஜப்பான், தென்கொரியா, இந்தியா, கனடா, நடுத்தர சக்திகள் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி ஒரு சர்வதேச ஒழுங்கு, உலகளாவிய அளவில் இந்த சீர்குலைவுக்கு எதிரான ஒரு தாக்குதலை ஒருமைப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆனால் சீனாவையும் அமெரிக்காவை மட்டும் விட்டுவிட வேண்டும் அப்படின்லாம் மனுஷன் பயங்கரமாக பேசியிருக்கிறார். என்ன காரணம்? மேக்ரான் அவர்கள் இந்த அளவுக்கு வெறித்தனமாக பேசுவதற்கு காரணம் என்ன? தனது பாட்டியை இழிவாக பேசியதான் ஒரே காரணம். பாட்டி குத்திய குத்தில் பேரனுக்கு ஜா உடைந்து விட்டதுன்னு சொன்னார் பத்தியா ட்ரம்ப் அவர்கள். அதற்கு தான் அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான்னு நினச்சேன். எப்படி நீ எங்கள் பாட்டி இந்த அளவுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு. இருந்தாலுமே இப்போ தான் ஈரானுக்கு குழுன்னு இருக்கு. குட் பாய்ஸ், இப்போ தான் ஃப்ரான்ஸ் எங்கள் பக்கம் வந்திருக்கீங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரான்ஸ் உங்கள் கப்பலை நான் வெளியிடுறேன். அதாவது CMACGN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் ரொம்ப நாளாக இருந்தது. இன்னைக்கு நீ கிளம்பலாமா, ஒன்றும் பிரச்சனை, நீ நம்பாலா தெரியுற, வரேன் ஒன்றும் பிரச்சனை, நீ போங்கப்பான்றாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலான்னா, அமெரிக்கா கப்பலையும் இஸ்ரேல் கப்பலையும் தவிர்த்து மீதி கப்பலெல்லாம் ஈரான் அனுப்ப ஆரம்பித்தாங்கன்னாவே விலை குறைய ஆரம்பிச்சிடும். இவங்களும் பிரச்சனை இல்லைன்னு தோணிடுவாங்க. மெயினாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை ரீஓப்பன் பண்ணணும் தான். இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக எல்லா நாடுகளும் ஒன்று திரற மாதிரி தான் தெரியுது. அதில் 32 நாடுகள் வர இப்போ ஒன்று சேர்ந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இவங்கெல்லாம் எடுத்து ஈரான் ஓகே நான் எல்லாமே உங்கள் பக்கம் சேர்றேன் அப்படின்னு எடுத்து எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பக்கம் வராங்களா அப்படின்னாலுமே ஈரானுடைய நம்பிக்கை, இந்த நாடுகளுடைய பேச்சு எத்தனை நாளைக்கு இருக்கும்லாம் தெரியாது. இதே ஐரோப்பாவாக இருக்கட்டும், இதே மற்ற நாடுகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே எத்தனை நாளைக்கு பாஸ் தாங்குவாங்க? ஒரு சிம்பிளாக சொல்லட்டுமா, தேர்தல் இப்போ அடுத்த வருஷம் ஃப்ரான்ஸில் மரியன் லீபன் அவர்கள் ஜெயிச்சாங்கன்னா அங்கே அவ்வளோதான், ஒட்டுமொத்த அரசியல் நிலைப்பாடும் மாறிடும். ஜெர்மனி சொல்லட்டுமா, இப்போ ஃப்ரைட் ரைஸ் இருக்கிறாரில்ல, இவ்வளோ துள்ளு குதிக்கிறாரில்ல, அடுத்து அலைஸ் வெயிட்டில் வந்தாங்கன்னா நேராக அமெரிக்கா ஜெயிச்ச மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஐரோப்பா எல்லாமே என்ன முக்கி பேசினாலுமே இந்த அமெரிக்கா ஐரோப்பாவோட நிலைப்பாடு இப்படி ஒட்டி இருக்குல்ல, இன்னைக்கு கொஞ்சம் பெரிய மாதிரி தான் இருக்கும்.
அதனால இதை நம்பி ஈரான் வந்து இன்னைக்கு திறந்து விட்டாங்கன்னா அவங்களுடைய லூப் ஹோல், அவங்களுடைய ஸ்ட்ராங் போல் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் லிபரலாக விட்ட மாதிரி தான் இருக்கும். பட் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாமல் இருக்கிறது. அதே சமயத்தில் இன்னைக்கு ஈரான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஈராக் குர்திஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கிணறுகளை மறுபடியும் அடிக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை பார்க்க முடியுது. தொடர்ந்து அது வந்து பற்றி எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. அப்போ அரபு நாடுகள், ஈராக்கில் இருக்கக்கூடிய பதிவுகள், தொடர்ந்து அபுதாபியில் நடத்தப்படுகிற தாக்குதல், இது எல்லாம் தாண்டி லெபனானில் தாக்குதல்கள் அதிகமாக இருக்கிறதா என்றால் மிக கடுமையாக இருக்குது. குறிப்பாக சதன் லெபனான் பகுதியில் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடத்துல முன்னேறது பார்க்க முடியுது நம்மளால. ஒன்று வந்து கடற்கரை ஓரத்துலையும், இன்னொன்று 1, 2 நம்பர் போட்டிருக்கு பாருங்க அது. ஆனால் வீரர்கள் முன்னேற அந்த மஞ்சள் எல்லாமே தாக்குதல் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல ஹெஸ்புல்லா வந்து கடுமையாக அட்டாக் பண்ணுறாங்க. வீரர்களுக்கு பயங்கரமாக டஃப் கொடுக்குறாங்க. டஃப் கொடுத்து முன்னேற முடியாமல் தடுக்கிறாங்க. இஸ்ரேல் தரப்புலையும் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்காங்க. இதுவரை 4 வீரர்கள் இறந்து போனதா சொல்றாங்க. நிறைய வீரர்கள் படுகாயம் அடைந்ததா சொல்றாங்க. இருந்தாலும் தரைப்படையில ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருக்காங்க. குறிப்பா லிட்டானி ரிவர் ஓரமா வந்து முன்னேறும் போது அந்த குவாண்டாரான்ற பகுதியில அவங்களுடைய டேங்க் அடிச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய வீரர்களை இலக்குகளை வைத்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க ஹெஸ்புல்லா. இவங்களும் முன்னேறிட்டே இருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலா பார்க்க முடிகிறதுங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் யுஏஇனுடைய லார்ஜஸ்ட் கேஸ் ப்ராசஸிங் யூனிட் ஒன்று இப்போ லாஸ்ட்டாக நான் பேச வரும்போது அடிச்சிட்டாங்க. அப்போ குவைத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறு, யுஏயில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள், டீசாலினேஷன் பிளான்ட்டு, இது எல்லாமே அடுத்தடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி கூகுள் சென்டர், இனி நீங்கள் வந்து கூகுள் மேப்பே பார்க்க முடியாத அளவுக்கு அடிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அதனால் மக்களே, என்ற இரவு பதிவில் மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவு நம்ம பேச போகிறோம். அந்த தாக்குதல் நிலவரங்களையும் அங்கே நடந்த நிகழ்வுகளையும் உங்களுக்கு நேரடியாக உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். நான் எங்கே போனாலும் பிரச்சனை இல்லை, பட் உங்களை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். எங்கே ஈரானில் ஒரு 2 நாள் உங்களை விட்டுட்டு வந்துட்டு அங்கே நடக்கிற நிகழ்வுகளை நேரடியாக பாருங்கள் மக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் 2 நாள் வந்துட்டு உங்களை கூட்டு வரலான்னு இருக்கேன். தயாராக இருங்க, உங்களை கூட்டு போய் விட நான் ரெடியாக இருக்கேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.